ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற சில வேஸ்ட்டான பொருட்கள் வச்சு நம்ம கிச்சனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் தீர்ந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிறத வேஸ்ட்டாக இருக்கிற சோப்பெல்லாம் நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம். ஆனால் இதுலேருந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில திங்ஸ்லாம் நமக்கு தேவையானது நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி எந்த சோப் உங்ககிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறதை மிச்சம் இருக்கோ இந்த மாதிரி துருவிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரையும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே துருவி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஒரு பவுலில் போடுறேன். இதில் கரெக்டாக இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலான டேப் வாட்டர் தான், அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது. கரெக்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி நான் சாதாரண A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா அந்த சோப்பை ப்ரஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த பேப்பரை நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பேப்பர் சோப் நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நம்ம கடையில் வாங்குற பேப்பர் சோப் மாதிரி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நீட்டான காட்டன் கிளாத்தில் நம்ம துருவி எடுத்த சோப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. வெளியில் சோப்பு வராத மாதிரி நல்லா சீல் பண்ணி ஒரு பேண்ட் இல்லைனா ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. இந்த துணியை நீங்கள் உங்களோட துணி ரேக்கில் வைக்கலாம். அப்படி இல்லைனா கிச்சன் ஷெல்ஃபில் நீங்கள் வைக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பையே துருவை எடுத்து நம்ம இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இதை மாற்றிட்டே இருக்கலாம். அடுத்ததான் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பூண்டு தோல்லாம் நம்ம உரிச்சு எடுக்கும்போது இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஆனால் இதில் நிறைய வைட்டமின் A, C, E எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இதை நீங்கள் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்க முடியாது, ஆனால் இதை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தோலை நல்லா உரிச்சிட்டு இதை மொத்தமாக இந்த மாதிரி உரித்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி இருமல் நிறையா இருக்கும், டஸ்ட் அலர்ஜி கூட இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த தோலை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. நல்லா கட்டி எடுத்து நீங்கள் தூங்கும்போது உங்கள் பில்லோக்கு பக்கத்துலையோ இல்லை அடியிலையோ, அப்படி இல்லைனா பில்லோ கவருக்குள்ளே கூட நீங்கள் வச்சு நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த காற்றை நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது ஒரு நேச்சுரல் ரெமடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம மூட்டையை செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த தோலை நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு உடம்பு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு தோசை தவாவில் இந்த துணியை வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, கை வலியெல்லாம் இருக்கும். டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உப்பு வச்செல்லாம் ஒத்தனை கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்லிக் பீல் வச்சு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்லா கேட்கும். இதை லேசாக சூடு பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தோலை ஒரு சிலர் அப்படியே செடிக்கு போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் நம்ம ஒரு தேவையான அளவு தண்ணியில் இந்த தோலை ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக செடியில் ஊற்றாமல் மேலே ரோஸ் செடியெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா அதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பூ நிறையா வரும். அதே மாதிரி அந்த செடிக்கும் நல்ல உரமாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.